நம்ம ட்ரஸ்ட் ரெஜிஸ்டர் ஆகி இதுதான் ஃபர்ஸ்ட் இயர் உற்சவம் பண்ணுறோம், முதல் வருஷ உற்சவம். 2021 கொரோனா முடிஞ்ச உடனே மணிகண்ட பாகவதர் ஆற்றில் நடந்த உற்சவத்தில் 2 பேருக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணினோம். ஒரு ஹவுஸ் கீப்பிங் பண்ணுற, வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குற ஒரு பையன், ஒரு சிவாச்சாரியார், ரொம்ப க்ஷீணமாக போன வேலை போயிடுத்து அவளுக்கு, அந்த மாதிரி பண்ணோம். போன வருஷம் நம்மளால் ஏதோ சந்தர்ப்பம் பண்ண முடியல. இந்த வருஷம் அந்த மாதிரி நம்ம 3 பாகவத ஆளுக்கு பண்ணுறோம். அதே மாதிரி நாளைக்கு கார்த்தால ஒரு 3 பேர் வரா. அவளுக்கு வந்து இந்த இந்த ஆற்றை சேர்ந்த சர்வன் மெய்டு 3 பேர், அவள் ஒரு டிரைவர் 2 சர்வன் மெய்டு, அவளுக்கும் கொடுக்க போகிறோம். நாளைக்கு பண்ண போகிறோம் காத்தால. இன்னைக்கு குருநாதர் கையால் இந்த 3 பாகவத ஆளுக்கு இந்த, அதாவது ஆனர் பண்ணுறது அப்படின்னா மாலை போட்டு சால்வை போட்டு அப்படியே அமுச்சிடுவா. அப்படி பண்ணாமல் நம்ம தன சௌகரியத்தை மட்டும் பண்ணணும், குருநாதர் கையால் பண்ணணுங்கிறது நமக்கு ஒரு தோணித்து. அதனால் அப்படி பண்ணணுங்கிறது. அதுக்கு மேலே ரொம்ப தள்ளி இந்த ஏரியா இருக்குது. குருநாதர் இருக்கிறது சிட்டி நடுவில் இருக்கார். நான் முந்தானத்துக்கு சாயங்காலமே பாக்யாஜி மூலமாக சமர்ப்பணம் பண்ணிட்டேன். இந்த உற்சவம் நன்னா நடக்கணும், மழையினால எந்த இதுவும் இல்லாமல் குருநாதரும் வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டேன். இந்த க்ஷணமாத்திரம் அது நமக்கு பெரிய பாக்கியமாக அதுவும் நடந்திருக்கு. அப்படின்னா அதுவும் அவரோட சங்கல்பம், அவரோட கிருபை. இன்னைக்கு இந்த சத்சங்கம் நடக்கிறது, இந்த ட்ரஸ்ட் நடக்கிறதுன்னா இங்கே இருக்கிறவன் அத்தனை பேரும் நம்மக்கிட்ட அஷ்டபதி பஜனையும் சம்பிரதாய பஜனையும் கற்றுண்டு, பாகவதமும் கற்றுண்டு, மற்ற கைங்கரியங்களையும் பண்ணிட்டு இருக்கிறவா. நம்ம இந்த உற்சவமே யாரோட, நம்ம ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து ஒருத்தன் வேலை பார்ப்பான்னு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த வாசலில் இருக்கிற தண்ணிக்கு எடுக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு ஆளை வெளியிலேருந்து கூப்பிட்டு தண்ணி எடுத்தோம். மற்றபடி எல்லாம் நம்ம குழந்தைகள் தான். வேன் புக் பண்ணுறதோ, இந்த ஐடி விஷயம் பார்த்துக்கிறதோ, மைக்கு போடுறதோ எல்லாமே நம்ம ட்ரஸ்ட்லேயும் சத்சங்கத்துலேயும் இருக்கிற குழந்தைகள் தான். அதில் குருநாதர் எல்லா குழந்தைகளையும் நிறைய ஆசீர்வாதம் பண்ணி மேலும் மேலும் இந்த சத்சங்கத்தில் எல்லாரும் நிறைய ஈடுபடணும். அதுக்கு மேலே ஜனவரி 2024 ரொம்ப, அதாவது நாம சங்கீர்த்தனம்னா என்னன்னே தெரியாத ஒரு கோவில்லையோ இல்லை ரொம்ப ஆஸ்திகாலே இல்லாத ஒரு இடத்துல ஆரம்பித்து எவ்ரி மந்த்து ஒரு மணி நேரம் அட்லீஸ்ட் ஹரே ராம மகாமந்திரம் பண்ணணும் அப்படின்னு குருநாதர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன். அது 2-3 இடம் நம்ம பார்த்து வச்சுருக்கோம். அவள் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா. அதுவும் நல்லபடியாக நடக்கணும் குருநாதரோட கிருபையில், அவரோட ஆசீர்வாதத்தில். அதனால் இப்போது 3 பாகவத ஆளுக்கு நம்ம ஆனர் பண்ணுறோம். முதல்ல நம்ம ஸ்ரீ சம்பத் பாகவதர் ஹார்மோனியம். குருநாதருக்கு அவரை பற்றி நிறைய தெரியும், இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியணுங்கிறது நான் சொல்கிறேன். நிச்சலமாக நித்திய அஷ்டபதி ஆற்றுல பாடிண்டு எல்லாருக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு, பல பாகவத ஆளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு, நமக்கும் வந்து கைங்கரியம் பண்ணிட்டு, கடலூர் கோபி பாகவதரோட பெரிய உற்சவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கார் சம்பத் பாகவதர். ஸ்ரீ ஆனந்த் பாகவதர். ஆனந்த் பாகவதருக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னா, சாக்ஷாத் தபோவன தாத்தாவே தன்னோட காலத்துல தாத்தா சரீரத்தோட இருந்தபோது அவர் போட்டுட்டு இருந்த பாதுகை அவருக்கு கிடைச்சி இப்போ அந்த பாதுகைக்கு ஆராதனை பண்ணிட்டு இருக்காரு. நித்தியம் ஆராதனை பண்ணிட்டு யாரெல்லாம் கூப்பிடுறாளோ வாத்துக்கு அந்த பாதுகை எடுத்துன்னு போய் பாத பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். கொரோனா நிமித்தமாக அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இப்போ நித்திய பஜனை தான், நித்திய நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கார். விஜயபாலாஜி பாகவதர் ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் அவரோட சிஷ்யர். அவர் தனியாகவும் பஜனை பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு பண்றோம். பெரம்பூர் வசந்தி மாமியோட சிஷ்யாவாள். அதுக்கப்புறம் நம்ம மோகன் ஒரு டோல்கி பிரசன்னா, ஸ்ரீகாந்த் கவுண்டின பாதரோட அண்ணா. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நாட் ஓன்லி டோல்கி, நம்ம சத்சங்கத்துக்கு ட்ரஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா A to Z க்ஷணம் மாத்திரம் இல்லாமல் இப்போ கிளம்பி வா அப்படின்னா எந்த ஊரில் இருந்தாலும் கிளம்பி வந்து அத்தனை கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான் இந்த பையன். நிறைய இவா 3 பேரும் நம்ம சத்சங்கத்துக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறா. இவளால் முக்கியமாக ஏகாசி பஜனை நடக்கிறதுனா இவா 3 பேர் தான் முக்கியம். ஏன்னா பாகவதாள் வந்தால் தானே பஜனை நடக்கும். ஒருத்தர் வாங்கி பாடுறவர், ஒருத்தர் ஹார்மோனியம், ஒருத்தர் டோல்கி. என்ன மழை கொட்டுற மழையில கூட வந்து ஏகாசி பஜனையவா நித்தியம். நான் இல்லைன்னா கூட, நான் ஆரம்பிக்கலைன்னா கூட அவர் வந்து பஜனை ஆரம்பிச்சிடுவார். அந்த மாதிரி ஒரு ஸ்ரத்த வாழ்க்கை. இங்கே எங்கள் எல்லாருக்கும் பாக்கியம்.